மதிய லஞ்சுக்கு இந்த மாதிரி சுரைக்காய் போட்டு இடி சாம்பார் செஞ்சு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் வந்து நம்ம வீட்டிலேயே மசாலா அரைச்சி நம்ம பண்ணோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இடி சாம்பார் கிராமத்து ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஒரு சுரைக்காய் எடுத்துருக்கேன், தோலை சீவி எடுத்துக்கலாம். தோலை சீவி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு வெங்காயங்க பல்லாரி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கிடலாம். சுரைக்காயும் பொடிசாக கட் பண்ணி நம்ம போட்டாச்சு. இது ஒரு 3 விசில் 4 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு நம்ம மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். இடி சாம்பாருக்கு ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்புங்க. கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. கிராமத்து ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். உளுந்தம்பருப்பு நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ண மாட்டேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 7 வரமிளகாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டு வறுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இடி சாம்பாருக்கு வந்து இந்த மாதிரி வறுத்து ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க. பருப்பு சுரைக்காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ மசாலா வந்து நம்ம கூட ஆட் பண்ணி புளி கரைசலையும் ஊற்றி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற போட்டிருக்கேன். அதையும் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். கரைச்சி ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தழை போட்டு கொதிக்க வச்சு தாளசம் பண்ணி இறக்குனோம்னா அட்டகாசமாக இருக்குங்க. இடி சாம்பார் வந்து தோசை, இட்லி, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ கொதிக்க வச்சு தாளசம் பண்ணிடலாம். மல்லித்தழையும் ஆட் பண்ணியாச்சு. அடுப்பில் வச்சு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கணுங்க. தாளசம் பண்ணிடலாம். கடாயை வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, 2 காஞ்ச மிளகா, வரமிளகாங்க எல்லாத்தையும் போட்டு தாளித்து ஊற்றுனீங்கன்னா சூப்பர் மணமாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணும். அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இடி சாம்பார் கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்